வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். இப்போ இதுலேயே அடுத்த இன்னொரு டிசைன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இது பாருங்க, இப்படி குட்டியாக பட்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் போடலாம். இதில் போட்டுக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி போடலாம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னொரு டிசைன் இருக்குது, இதை இப்படியும் போடலாம். ஜிலேபி மாதிரி இருக்கும் இது பார்க்குறக்கு. இதில் நடுவில் பீட்ஸ் வச்சு கூடைகளுக்கு அலங்காரமாக வைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி இதே கலரில் பச்சை கலர்லேயே தான் போட போகிறேன். மறுபடியும் அது போட்டு காமிக்கிறவங்களுக்கு எப்படி போடுறதுன்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு நான் இதே கலரில் அந்த பச்சை கலர்லேயே ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு 7 அடி அளவுக்கு இருக்கிற பிட் ஒன்று எடுத்திருக்கேன். அளந்துக்கலாம். இதில் 7.5 அடி கூட இருக்குது. இதை பாருங்க, 7.5 அடி இருக்குது. இது எங்கிட்ட இருந்த பிட்டு ஒயரு, அதுக்காக இதை அப்படியே எடுத்துட்டேன் நான். 7.5 அடி 7 அடி இருந்தால் கூட போதும். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அப்படி விரலை சுற்றிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு விரல் சுற்றளவு இருந்தால் கூட போதும். இல்லை கொஞ்சம் லூஸ் வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம. பாருங்க, ஒரு விரல் போக இந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கேன் நான். இந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். இப்படியே இதில் நமக்கு ஒரு குவான்டிட்டி அளவு வர அளவுக்கு நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நான் இதில் எத்தனை சுற்ற போகிறேன்னா ஒரு 15 சுற்ற போகிறேன். 1 சுற்றிருக்கேன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 16, 15. இந்த ரா சைடு, இந்த ஒயரோட ரா சைடு மேலே வர மாதிரி வச்சு சுற்றிருக்கேன். இது கலைஞ்சிடாமல் இந்த ஆரம்பிச்சது உள்ளே வர மாதிரி நல்லா இப்படி ரோல் மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆரம்பிச்ச இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு ஒரு 6 சென்டிமீட்டருக்கு இந்த பக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ தான் அந்த ஒயர் நமக்கு லாக் ஆகும். அதுக்காக இப்படி வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிறதுல வச்சு தான் இருக்குது நமக்கு அந்த பூ உருமானமாக வர்றது. இது பார்த்திங்களா இப்படி இருக்குது. இந்த ரா சைடு இப்படி மேலே வர மாதிரி இப்படி மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு இப்படி ஒரு லூப் பிடிச்சிக்கலாம். லூப் பிடிச்சிட்டு இந்த ஒயர் அப்படி உள்ளே எடுத்துக்கலாம். எடுத்து இதுக்குள்ளே எடுத்துக்கலாம். இது எப்படி நல்லா டைட்டாக கலைஞ்சிடாமல், இந்த ஒயர் கலைஞ்சிடாமல் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். மறுபடியும் ஒரு லூப் பிடிச்சிக்கலாம். ஒயரை உள்ளே எடுத்து இது நல்லா நெருக்கமாக ஒயர் மடங்கிடாமல் நல்லா நெருக்கமாக போட்டுக்கணும். இந்த சுண்டு வரல இந்த சுருள் மேலே வச்சு அந்த ஒயர் மேலே வந்துடாமல் பிடிச்சிக்கிடணும். 2 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா ஒயரை நல்லா ஏற்றி இடைவெளி இல்லாமல் போட்டுக்கோங்க. சின்னதாக லூப் பிடிச்சிக்கலாம். ஒயர் மடங்கிடாமல் நல்லா நெருக்கமாக வச்சு நல்லா இப்படி ஏற்றி நல்லா நெருக்கமாக வச்சு இப்படி மறுபடியும் லூப். இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கூடைக்கு டெக்கரேஷனுக்காக நம்ம போடுறோம். இந்த ஒயர் இந்த பக்கம் வந்துடாமல், இந்த ஒயரெல்லாம் இந்த பூவெல்லாம் டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம், நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். மீதி இருக்கிற ஒயரு நம்ம சும்மா இருக்கும்போது இதெல்லாம் போட்டு பழகி கொஞ்சம் ஒயரு பூக்கள் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு தேவைப்படும் போது நம்ம டக்குன்னு எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் இல்லைனாக்கா கூட நம்ம ஃப்ளவர் வாஷு அந்த மாதிரி இதுக்கு கூட வச்சுக்கலாம். ஒயர்லேயே ஃப்ளவர் வாஷ் போடுறோம்ல, அதுலெலாம் இந்த பிளாஸ்டிக் பூவை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், அடுக்கடுக்காக வந்திருக்கு.
நம்ம முழுசும் போட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஜிலேபி சுற்றின மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒயர் மேலே வந்துடாமல் இப்படியே ஒரு விரலை வச்சு பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி கூடைகள் வந்து விதவிதமாக, இந்த பூ மாத்திரம் இல்லை, நிறைய விதமான கூடைகள், கிராஸ்கட்டு, நெல்லிக்காய் முடிச்சு, பிஸ்கட் நாட்டு, அந்த மாதிரி எல்லா விதமான கூடைகளும் ஒயர் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நாம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கூட போட தெரியாதவங்க கூட, பிகினர்ஸ் கூட நல்லா பழகிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே வரிசையாக இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ, எந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வீடியோவை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துட்டு நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக செஞ்சு பழகிக்க முடியும். அதுக்காக நீங்கள் நம்ம அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப்ஸ் மாறாமல் நம்ம கூடைய ஒரு வேலையை பிழை இல்லாமல் கற்றுக்க முடியும். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு, கட்டிச்சோறு, காது குத்து, ஸ்கூல் ஃபங்க்ஷனு, வரலட்சுமி பண்டிகை, அந்த மாதிரி ஏதாவது பண்டிகைக்கு உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு விசாரிச்சிங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம். பாருங்க, கிட்ட நான் எல்லாத்தையும் இப்படி ரவுண்டாக போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ட இந்த இதே தெரியாமல், இந்த இடைவெளியே தெரியாமல் நல்லா நெருக்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஒயர் ஓரளவுக்கு இந்த நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஒயர் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அப்பைக்கப்போ நம்ம அது கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒயர் மடங்கி சிக்கு விழுந்துடாமல் அதை பாருங்கள், கிட்ட முடிக்க போகிறோம். ரொம்ப அழகாக பாருங்கள், அகலமாக வந்திருக்கு பூ நமக்கு. நல்லா உங்களுக்கு வெளிச்சத்தில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அகலமாக இருக்குது பூ. பாருங்க, இன்னும் ஒரு 2 நாட் போடலாம். அதில் பாருங்கள் போட்டுட்டேன். இதை கடைசி இது வரைக்கும் வந்துருச்சு. நமக்கு கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி இந்த கார்னர் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த இதை வந்து பூவை வந்து எப்படி முடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை வந்து இந்த இடத்துக்கு லூப் பிடிக்க வேண்டாம், இப்படியே எடுத்து இந்த சைடு உள்ளே போகிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது இங்கே இருக்குது, இதுக்குள்ளே சொருகி விட்டுலாம். நம்ம இப்படியே திருப்பி வந்து லூப் பிடிக்காமல் இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஒயருக்குள்ளே இப்படி விட்டு இழுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கா. இதை வந்து இந்த மீதி இருக்கிற ஒயரை இப்படி மடித்து ஒரு 2 இது 3 இது தள்ளி இந்த பக்கம் உள்ளே சொருகி விடலாம். எனக்கு நல்ல ஒரு அடிக்காட்ட ஒயர் மீதி இருக்குது, இவ்வளோ தேவைப்படாது. வேணால் நம்ம இன்னும் 2 சுற்று, நம்ம அங்கே 15 சுற்று சுற்றணும் இல்லையா, அதை வந்து இன்னும் 2 சுற்று சேர்த்து சுற்றிருந்தோம்னா இன்னும் வந்து நமக்கு பூ அகலமாகவும் ஏதாவது கிடச்சிருக்கும். நமக்கு இப்படி சொருக முடியலன்னா எதனா ஒரு ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நம்ம அதை இடம் பண்ணிவிட்டு அப்புறம் சொருகி விட்டுக்கலாம்.
ஒரு இதில் சொருகுனிங்கனாவே நீட்டாக நின்றுக்கும். இதை வந்து நம்ம நான் வேணுங்கிற அளவு விட்டு நம்ம கூடையில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி மல்லி மொட்டு போட்டு இப்படி மல்லி மொட்டு போட்டு இந்த ஒயரை பூரா இதுக்குள்ளே சொருகி விட்டு உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஒயரை பூரா உள்ள கூடையில் சொருகி விடணும். இந்த மொட்டை வந்து அழுங்காமல் இப்படி சென்டராக நிற்க வைக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னா இந்த ஒயர் பூரா நம்ம கூடையில் சொருகணும். இந்த 6 ஒயர் வரும் இந்த மல்லி மொட்டு போடும்போது. அந்த மல்லி மொட்டை வந்து நம்ம கூடையில் சொருகிற மாதிரி வரும். அது ரொம்ப வேலை இழுக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பீட்ஸை வந்து இப்படி தனி ஒயரில் இதுலேயுமே நான் வந்து தனி ஒயரில் இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தனி ஒயரில் சொருகி இதற்குள்ளே அப்படி அடியில் விட்டு சொருகியிருக்கேன். அப்போ 2 ஒயர் மட்டும் சொருகுனா போதும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சக்கரை மாதிரி ஜிலேபி மாதிரி நல்லா அகலமாக பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். கூடையில் ஃபிட் பண்ணாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.